வணக்கம். ஒரு முறை நான் அரக்கோணத்துக்கு ட்ரெயின்ல போகும்போது என் பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்து எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கு, எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தாங்க. உன்னை பக்கத்துல இருந்த அம்மா உன் நட்சத்திரம் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. உன்ன அவங்க மகம் அப்படின்னாங்க. மகமா? மகத்துல பிறந்தா ஜகத்தை ஆளலாமே. இப்போ நம்ம போற வழியிலேயே ஒரு சிறப்பான கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போனா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொன்னாங்க. அதைத்தான் நானும் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு முறை ரத்த பீஜன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் ஒரு வித்தியாசமான வரம் வாங்கினவன். அவன் உடம்புல இருந்து சிந்துற ஒரு ரத்த துளியில ஒரு ரத்த பீஜன் உருவாவான். அதனால அவனோட சண்டை போடுறதுக்கே எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா அவனோட சண்டை போட்டா அவன் உடம்புல இருந்து பல ரத்த துளிகள் சிந்தினா அதுல இருந்து பல கோடி ரத்த பீஜன்கள் உருவாவாங்களே அப்படின்னு ஒரு பயம். அதனால முனிவர்களும் தேவர்களும் போய் சிவபெருமான் கிட்ட போய் மன்றாடினாங்க, எங்களை எப்படியாவது இவன்ட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு. சிவபெருமான் பார்த்தாரு. குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மனைவிதான் சரி செய்வா, தீர்த்து வைப்பா. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வு அந்த பராசக்தியாலதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பராசக்தி கிட்ட அனுப்பி விட்டாரு. பராசக்தி என்ன பண்ணினா பெரிய வாள் எடுத்து ரத்த பீஜனோட கைய வெட்டினா. அதுல இருந்து நிறைய ரத்த துளி வர வர அதுல இருந்து நிறைய ரத்த பீஜன்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. உன்ன பார்வதிக்கு கோபம் வந்துட்டுது, முகமெல்லாம் கருத்து போச்சு, உக்கிரமாயிட்டா பார்வதி, காளி உருவெடுத்துட்டா. உடனே பராசக்தி சொல்றா, ஹே காளி, இந்த ரத்த பீஜன் உடம்புல இருந்து வர அத்தனை துளிகளையும் ரத்த துளியையும் நீ குடிச்சிரு, நான் அவனை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பராசக்தி ரத்த பீஜனுடைய ஒவ்வொரு அங்கமா வெட்ட வெட்ட அந்த காளி எல்லா ரத்தத்தையும் வாங்கி குடிச்சிடுறா. இப்ப ரத்த பீஜனை அழிச்சாச்சு. காளி இப்போ எப்படி இருக்கா? குடிச்சது யாரோட ரத்தம்? ஒரு அசுரனுடைய ரத்தம் இல்லையா? அதனால உக்கிரமா இருக்கா, உக்கிரமா காட்சி தரா காளி. காளிய பார்த்து தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி போய் சிவபெருமான் கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களால மட்டும்தான் காளியா அடக்க முடியும், அந்த காளியால எந்த ஆபத்தும் வராம இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சிவபெருமானே உன்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போய் சரணாகதி அடைகிறாங்க. உன்னை சிவபெருமான் எதுக்கு தயாராயிட்டார் தெரியுமா? நடன போருக்கு தயாராயிட்டார். யாரு கூட? அந்த காளி கூட. 64 மூர்த்தங்கள்ல ஒன்னான அகோர வடிவம் எடுக்கிறார் சிவபெருமான். சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்கள்ல ஒன்னான அகோர வடிவம் எடுத்து சூலாயுத பாணியா சிவகணங்கள் புடை சூட காளியோட இப்ப நடன போருக்கு தயாராயாச்சு. சிவபெருமானை பார்த்து காளியே அச்சப்படுறா. அந்த அளவுக்கு சிவபெருமான் தயாராகி நிற்கிறார். இப்ப அந்த போட்டி எப்படி நடக்குது தெரியுமா? அரியும் அயனும் வாத்தியங்கள் இசைக்க, கலைவாணி வீணை மீட்ட, நாரதர் தும்புரு இசை முழங்க, சூரிய சந்திரர் வேணுகானம் பாட, தேவ கன்னியர்கள்லாம் லயத்துக்கு ஏத்த மாதிரி கை தட்ட, சாம வேதத்தோடு 7 இசையும் முழங்க பயங்கரமா அந்த நடன போட்டி ஆரம்பமாயாச்சு. காளி ஆட ஆரம்பிச்சுட்டா. அந்த காளி எப்படி நடனம் ஆடுறா தெரியுமா? சண்டை தாண்டவம் ஆடுறா. 4 கரங்களோட காட்சி தரா. காளி ஆடுற நடனத்தை பார்த்து எல்லாரும் அச்சப்படுறாங்க. ரத்தின சபையே அதிர்ந்து போற அளவுக்கு ஆடுறா காளி. அந்த நடனம் ஆடுற நாள் எந்த நாள் தெரியுமா? வானத்துல நுகத்தடி அளவுல 4 நட்சத்திரங்களும் மின்னி கொண்டிருக்கிறது அந்த நடனத்தை பார்க்க. அந்த நாள் மக நட்சத்திர நாள். அந்த நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் அன்னைக்கு காளி ஆடுறா. இப்ப காளிக்கு போட்டியா சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அவருடைய திருமேனியில 8 கரங்கள் தோன்ற அந்த 8 கரங்களோட வந்து ஊர்த்தவ தாண்டவம் ஆடுறார். காளி சண்டை தாண்டவம் ஆடுறா, இங்க சிவபெருமான் ஊர்த்தவ தாண்டவம் ஆடுறார். 2 பேருக்கும் சரியான போட்டி. இந்த உலகமே நடுங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடன போட்டி இருக்கு. சிவபெருமானுடைய பொன்மேனியில இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் தாங்க முடியாம அதுவும் கழண்டு கீழே விழுறது. இத பார்த்து எல்லாரும் அச்சப்படுறாங்க. கடைசியில சிவபெருமான் என்ன தெரியுமா பண்றார்? தன்னுடைய வலது கால பூமியில ஊனி இடது கால வானத்தளவுக்கு தூக்குறார். இத பார்த்த உடனே காளியே மூர்ச்சையாகி போய், இவரை தவிர வேற யாருக்கிட்டையும் நம்ம சரணாகதி அடைய முடியாது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறா. அப்போ இவ்வளவு பெரிய தாண்டவம், உர்த்தவ தாண்டவம் நிகழ்ந்த இடம் எந்த இடம் தெரியுமா? அதுதான் நம்முடைய திருவாலங்காடு கோயில். அந்த சிறப்புமிக்க நடனம் நடந்த நாள் எந்த நாள் தெரியுமா? மகம் நட்சத்திர திருநாள். அதனாலதான் மகத்துல பிறந்தவங்க ஜகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சிவபெருமான் காளிக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன வரம் தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு சமமானவர் நீ மட்டும்தான். அதனால இந்த திருத்தலத்துல என்னை வழிபட வரவங்கள்லாம்
உன்னை வழிபட்டதுக்கு அப்புறம் என்ன வழிபட்டாதான் அவங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த வரத்தை சிவபெருமானும் காளிக்கு வழங்குறாரு. அப்படி ஒரு சிறப்பான தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம் நடந்த ரத்தின சபையாக விளங்கக்கூடிய திருவாலங்காடு ஆலமரங்கள் அடர்ந்த பகுதி. அங்க தலவிருட்சமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா ஆலமரம் தான் தலவிருட்சமா இருக்கு. அங்க இருக்கிற சிவபெருமான் வட ஆரண்யேஸ்வரரா இருக்கார். அம்மை வண்டார்குழலி அம்மையா காட்சி தராங்க. மக நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அவங்க வித்யா உபாசகர்களா இருப்பாங்க. அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. மக நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாரு அப்படின்னா பித்ருக்கள் தான் அதிதேவதை. அதனால நீத்தார் கடன் செய்ய வேண்டியது அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு. இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆலமரத்தை தலவிருட்சமா இருக்கிற கோயில் எல்லாம் போய் வழிபட்டா ரொம்ப நல்லது. ஆலந்துரையப்பர், வடபத்திரசாயி கோயில் அப்படின்னு தமிழ்நாட்டுல பல கோயில்கள் இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுல ஆலமரத்தை தலவிருட்சமா இருக்கிற கோயில் எல்லாம் போய் வழிபாடு செஞ்சா மகம் நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால நண்பர்களே, நீங்க மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களா நிச்சயமா மகத்துல பிறந்தா ஜெகத்தை ஆளலாம். நம்புங்க. நன்றி, வணக்கம்.